தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் 2026 நெருங்க பார்த்தீங்கன்னா குறியீடு அரசியல் வந்து தொடங்கியிருக்கு. குறியீடு அரசியல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறியீடு அரசியல் வந்து ஒரு கட்சியை இன்னொரு கட்சிக்கு கூட்டணிக்கு அழைப்பது தான் குறியீடு அரசியல். அது மறைமுகமாக வந்து குறியீடு மூலம் குறிப்பிடுவாங்க. அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் கட்சிகள் திமுகவும், திமுக கூட்டணியில் கட்சிகள் அதிமுகவும் கூட்டிட்டு இருக்க நிலையில் விஜய் வந்து கூட்டுவதற்கான முயற்சியில் வந்து கொண்டு வர முயற்சியில் அதிமுகவும் சரி பாஜகவும் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னென்னா பாஜகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் தொடர்பு உள்ள கட்சிகளும் கூட்டணி இல்லைங்கிறது திட்டவட்டமாக இருக்காங்க. ஏன்னா கொள்கை எதிரியாக வந்து தாவேக்காவை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு முடிவு செய்யலாம். ஆனால் எல்லா கூட்டத்திலேயும் பாஜக மட்டுமே விமர்சனம் செய்யும் தாவேக்கா அதிமுகவை எந்த இடத்துல விமர்சனம் செய்யலை. அதே நேரத்தில் பாஜக கூட்டணி எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக இருந்தால் கூட இல்லை அப்படிங்கிறத கணக்கெடுத்துக்கலாம். ஆனால் அது என்ன குறியீடு, என்ன சூட்சமம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அதிமுக கூட்டணிந்து பாஜக விலகினால் அப்போது அதை பரிசீலிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் வந்து விஜய் இது கோடிட்டு காட்டியிருப்பதாக வந்து சொல்கிறார்கள். அதனால தான் திமுக பாஜக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக வந்து தாவேக்கா வந்து விமர்சனம் செய்தலை. இதுக்கு என்ன காரணம் அவங்க கேட்டால் அவங்களே ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. என்னன்னா, ஆளுகின்ற கட்சிகள் தான் விமர்சனம் செய்ய வேண்டும். மத்தியில் பாஜக ஆளுகிறது, தமிழ்நாட்டில் திமுக ஆளுகிறது. ஏன்னா 2 கட்சிகள் தான் விமர்சனம் செய்ய வேண்டுமே தவிர அதிமுக ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் எதிர்கேள்வி வந்து தாவேக்கா எழுப்பும். அதே நேரத்தில் வந்து அதிமுகவை கடுமையாக எதிர்க்காத காரணம் இன்னொரு காரணம், ஃபியூச்சரில் அதாவது ஜனவரி 2026 ஆண்டு தேர்தலுக்கு 3 மாதங்கள் இருக்கிற நிலையில் வந்து கூட்டணி வைப்பதற்கான சூழல் அமையலாம் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். அந்த நிலையில் பாஜக அதிமுக விட்டு பிரிந்து செல்லும் இந்த நிலையை கணக்கு கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து தாவேக்கா இன்னொரு விஷயத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா மக்கள் முதல்வர் விஜய் என்னும் அடிப்படையில் தான் வந்து மூவிங் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் தாவேக்காவோட மக்கள் முதல்வர் கோஷமும் ஒரு பக்கம் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கடைசி நேரத்தில் எதுவும் மாதருக்கு உட்பட்டது என்றாலும் ஒன்று அதிமுக கூட்டணியில் வந்து பயணிப்போம், இல்லது தாவேக்கா தனித்து தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி மக்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் இந்த அடிப்படையில் சந்திப்போம் என்ற திட்டத்தில் தான் அவங்க வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இரட்டை படகை வந்து விஜய் தயார் செஞ்சிருக்காரு. ஒரு படகு இல்லைனா மற்றொரு படகு என்ற அடிப்படையில் செய்திருக்காரு. 2 படகுமே வலிமையானதாக தயார் செய்து கொண்டு இருப்பதாக தான் சொல்லப்படுது. ஒன்று கூட்டணி இல்லை என்ற அடிப்படையில் தான் பார்ப்போம் குறை சேருமா என்று.